அன்பு வணக்கங்கள். ஒரு அன்பர், குருஜி, தந்திரா உயர்நிலை அனுபவங்கள் ஆனந்தங்களை பற்றி கூற முடியுமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார். தந்திராவில் உயர்நிலை உள்ளது என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. தந்திராவில் உயர்நிலையில் சிவசக்தி ஐக்கியத்தை பற்றி விளக்கமாக எடுத்து கூறுகிறது. இதை உயர்நிலை தந்திரா என்று கூறுகிறார்கள். மனித பிறப்பினுடைய நோக்கம், லட்சியம், குறிக்கோள் என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கை பயணத்தின் சம்சார சக்கரத்தின் கடைசி நிலையாக அவன் எங்கு போய் சேர வேண்டும் என்றால் மோட்சம், விடுதலை, வீடு பேறு, சிவகதி, சிவபதவி என்று பல பெயர் அழைக்கின்ற கடைசி நிலைக்கு போய் சேர வேண்டும். இந்த கடைசி நிலையை அடைவதற்காக தான் பல்வேறு யோக முறைகள் உருவாக்கப்பட்டு, சித்தர்களால் உருவாக்கப்பட்டு, அந்த யோக முறைகள் எல்லாம் காட்டுகின்ற வழி எது என்றால் இறைவனிடம் சென்று சேருவதற்குண்டான வழிமுறைகளை தான் யோகங்கள் காட்டுகிறது. யோகங்களுடைய குறிக்கோளும் லட்சியமும் மனிதனை இறைவனிடம் அழைத்து சென்று இறைவனோடு கலக்க செய்து கரைந்து போக செய்வதற்குண்டான நோக்கம்தான். யோகம் என்றால் சேருதல், கலத்தல், கரைந்து போகுதல், ஒன்றாகுதல் என்று பல முறை கூறியிருக்கிறேன். இப்போ அந்த யோக முறையில் தந்திரா யோகமும் வருகிறது. தந்திரா யோகம் ஆரம்ப நிலை தந்திரா, உயர்நிலை தந்திரா என்று இரண்டு நிலைகளை நாம் பார்க்க போகிறோம். தந்திராவில் பல்வேறு வகையான முறைகள் உண்டு. இதில் நாம் இப்போது பார்க்க போவது ஆரம்ப நிலை தந்திரா, உயர்நிலை தந்திரா. இந்த ஆரம்ப நிலை தந்திரா பார்ப்பதற்கு நாம் ஏற்கனவே ஆரம்ப நிலையில் தந்திரா தரும் தாம்பத்திய கலை என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். அதுல இன்பத்தை, காமத்தை அனுபவிப்பதற்குண்டான வழிமுறைகளை கூறுகிறது ஆரம்ப நிலை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் 4 நிலைகளை கடந்து செல்ல வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்று சொல்லுவார்கள். இதை இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அர்த்தம், தர்மம், காமம், மோட்சம் என்று சொல்லுவார். இதில் 3வது நிலையை எடுத்து காட்டுவதுதான் தந்திராவினுடைய சிறப்பு அம்சமாகும். இன்பம் என்பதும் காமம் என்பதும் ஒன்றுதான். சிலர் சொல்வார்கள் இன்பம் என்பது சிற்றின்பம், பேரின்பம் என்று காட்டுவார்கள். இந்த காமமும் சிற்றின்பம் தான் ஒரு வகையில். இந்த காமத்தை கடந்து சென்றால்தான் அவன் கடவுளை அடைய முடியும். மோட்சத்தை, வீடு பேரை, முக்தியை, அவன் சிவநிலையை அடைய முடியும். 3வது நிலையாக இருக்கின்ற அந்த காமத்தை பற்றி தான் தந்திரா எடுத்து கூறுகிறது. அதிலிருந்து எப்படி கடந்து போவது என்பதுதான் தந்திரா எடுத்து கூறும் முறைகளாகும். ஆரம்ப நிலை தந்திரா என்ன கூறுகிறது என்றால், இந்த இன்பத்தை, இந்த காமத்தை மனிதன் முழுமையாக, பரிபூர்ணமாக அனுபவிக்க வேண்டும். இந்த முழுமையான, பரிபூர்ணமான காமத்தை அனுபவித்தால்தான் அதிலிருந்து விடுபட்டு அவன் இறைவனிடம் செல்ல முடியும் என்பதை காட்டுகிறது. அப்போ தந்திராவின் முதல் நிலை தாம்பத்தியத்தில் அந்த முறைகளை, தாம்பத்திய உறவை, தாம்பத்திய கலப்பை, கலவியை, உடல் உறவை, பால் உறவை, தேக உறவை
எப்படியெல்லாம் படிப்படியாக நிலையாக அனுபவித்தால் அது ஒரு இன்பமாக, பேரின்பமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதுதான் தந்திராவின் ஆரம்ப நிலை தாம்பத்திய கலை என்பது. இம்முறைக்கு அடுத்த முறை என்ன சொல்கிறது? உயர்நிலை தந்திரா. ஆரம்ப நிலை தந்திராவை பற்றி பல்வேறு வீடியோக்களில் வெளியிட்டிருக்கிறேன். ஆரம்ப நிலை தந்திராவினுடைய தாம்பத்திய யோக கலையை தான் வகுப்புகள் எடுத்து வருகிறேன். இந்த வகுப்பு வருகின்ற 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்து தாம்பத்திய உறவில் முழுமையான பேரின்பத்தை எப்படி அடைவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, தந்திராவின் உயர்நிலை. இந்த உயர்நிலை என்பது என்ன என்றால், இம்முறைக்கு சிவசக்தி ஐக்கியம், தெய்வ கலப்பு, தெய்வ திருமணம் என்று பல்வேறு வகையாக எடுத்து கூறுகிறது. இந்த உயர்நிலை தந்திரா எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது என்று பார்த்தோமேயானால், 7 நம் உடலில் இருக்கின்ற 7 யோக சக்கரங்களை அடிப்படையாக வைத்துதான் இந்த நிலையை விளக்குகிறது. ஒரு மனிதன் உடலிலே 28,000 சக்கரங்கள் இருக்கிறது என்பதை 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து உபநிடதங்களில் எழுதி சென்றிருக்கிறார்கள். சக்கரங்கள் என்பது வேறு ஒன்றுமில்ல, சக்தி நிலையங்கள், சக்தி மையங்கள் என்று சொல்லலாம். நாம் உடலில் எங்கே எங்கே நரம்புகள் 72,000 நரம்புகள் நாடிகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா? இந்த 72,000 நாடிகள் எந்தெந்த இடத்தில் ஒன்று கூறுகிறது, சேருகிறது, இணைகிறதோ அந்த இடங்களைத்தான் மையங்கள் என்கிறோம். இந்த 28,000 சக்தி மையங்களில் மிக 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 முக்கியமானது 28 என்று சொல்கிறார்கள். இந்த 28இல் யோக சக்கரங்கள் 7 என்று சொல்கிறார்கள், யோக மையங்கள் 7 என்று சொல்கிறார்கள். அதுதான் மனித உடலில் இருக்கின்ற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆஞ்சா, துரியம் என்று சொல்லக்கூடிய 7 மையங்கள். தந்திரா ஏன் இந்த 7 மையங்களை அடிப்படையாக வைத்து உயர்நிலையை காட்டுகிறது என்பதை நாம் சிறிது உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது ஆரம்ப நிலையில் ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும் இன்ப உறவில் ஈடுபட்டு அதன் மூலம் கிடைக்கின்ற இன்பத்தை பேரின்பமாக மாற்றிக்கொள்வதற்கு வழிகாட்டுகிறது. இந்த நிலை அவர்களுடைய உயிர் சக்தியானது, விந்து சக்தியானது, ஜீவ சக்தியானது கீழ்நோக்கி சென்று அவர்களை இன்பத்தை பேரின்பமாக அடைய செய்து அனுபவிக்க செய்கிறது. இது ஆரம்ப நிலை தந்திரா. உயர்நிலை தந்திரா என்ன செய்கிறது என்றால், ஒரு ஆணும் பெண்ணும் கலப்பில்லாமல், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்தனியாக தன்னுடைய சக்தியை, உயிர் சக்தியை, ஜீவசக்தியை மேல் நோக்கி எழுப்பச் செய்து உச்சியில் கொண்டு சென்று நிலைநிறுத்தி அதன் மூலம் அனுபவிக்கின்ற இன்பம் பேரானந்தம் என்று சொல்கிறது. நல்லா கவனிக்கணும். ஆரம்ப நிலை தந்திரா விந்து சக்தியை, உயிர் சக்தியை கீழே இறக்குகிறது, மூலாதாரத்திற்கு செல்கிறது. ஒரு ஆணுக்கு விந்து சக்தியானது கீழ் நோக்கி இறங்கும் போது அவனுக்கு ஒரு பெண் தேவைப்படுகிறாள். அந்த பெண்ணோடு அவன் களவு முறையில் ஈடுபடும் போது அவர்களுக்குள் ஒரு இன்பம், பேரின்பம், உச்சநிலை கிடைக்கிறது என்று நாம் கூறுகிறோம். அந்த உச்சநிலை இன்பமானது 1 நிமிடம்
கண் சிமிட்டும் நேரம் நீர்க்குமிழி தோன்றி மறைவது போல, மின்னல் அடித்து மறைவது போல ஒரு நிமிடம் மட்டுமே அந்த உச்சநிலை இன்பத்தை இருவருமே அனுபவிக்க முடியும். அந்த உச்சநிலைக்கு மேலே போய் ஒரு நிமிட நேரத்தில் மறுபடியும் அவர்கள் கீழ் நோக்கி வந்து விடுகிறார்கள். அப்போ அந்த உச்சநிலை இன்பத்தை அவர்களால் பல நிமிடங்களோ பல மணி நேரங்களோ அனுபவிக்க முடியாது போய்விடுகிறது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த உச்சநிலை தந்தது பார் அந்த இன்பம், பரவச ஆனந்தம், அதனுடைய ருசி கண்டுவிட்டவர்கள் மறுபடியும் அந்த உச்சநிலை போவதற்காக முயற்சி செய்து பார்க்கிறார். பல முயற்சிகளுக்கு அப்பால் தோல்வியைத்தான் தழுவுகிறார்கள். ஏன் தோல்வியை தழுவுகிறார்கள்? வயது ஆக ஆக, உடல் தளர்ந்து போக போக, மனநலம் சரியில்லாமல் போகும்போது அந்த உச்சநிலையை அடைவது என்பது முடியாமல் போய்விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் தாம்பத்திய உறவில் உச்சநிலை இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அந்த பேரின்பத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த பேரின்பத்தோடு பயணம் போடும்போது தான் நாம் எங்கே போக முடியும்? கடவுளிடம் செல்ல முடியும். அப்போ தனக்குள் இன்பத்தை அனுபவித்தவன் இருவரும் ஒன்று சேர்ந்து இன்பத்தை அனுபவிப்பது தற்காலிக இன்பம், சில நொடி இன்பம். இது நீடித்து வராது, நிரந்தரமாகாது, நிலையானதாகவும் இருக்காது, இல்லையா? ஆனால் உயர்நிலை தந்திராவில் அந்த இன்பமானது பேரின்ப பரவச பேரானந்தமாக மாறும். அது நிலையாக இருக்கும், நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும். அதனால்தான் ஒரு மனிதன் தந்திராவின் முதல் நிலையில் அவன் கற்றுக்கொண்டு அதில் பயிற்சி செய்து அதில் கிடைக்கின்ற ஆனந்தத்தினுடைய ருசியை உணர்ந்து கொள்வதற்காக தான் ஆரம்ப நிலை தந்திரா பயன்படும். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் மனிதனின் நோக்கம் இறைவனோடு கடவுளோடு கலப்பது தான். ஒரு பெண்ணோடு சேர்கின்ற இன்பம் சில நொடிகளாக இருந்தால், இறைவனோடு சேர்கின்ற இன்பம் காலம் முழுவதும் நீடித்திருக்கக்கூடிய பேரின்பமாகும். இதைதான் உயர்நிலை தந்திரா காட்டுகிறது. அப்போ உயர்நிலை தந்திராவில் ஆணும் பெண்ணும் தன்னுடைய உயிர் சக்தியை கீழ் நோக்கி செல்ல விடாமல் மேல் நோக்கி எடுத்து வந்து உச்சியில் சேர வைப்பதற்குண்டான ஒரு வழிமுறையை தான் கற்றுத்தருகிறது. இது எப்படி நடக்கும்? இந்த ஆரம்ப நிலை தந்திராவில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அவர்களுக்குள் அந்த உச்சநிலை அடைவதற்காக முயற்சி செய்து தோல்வி அடையும் போது அதில் பெண்கள் ஈடு கொடுக்க முடியாமல் போகின்ற நிலைகள் ஏற்படும். அப்ப அவர்களுக்குள் ஒரு விரக்தி, ஒரு சலிப்பு, அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு மனக்குழப்பம், ஏமாற்றம், விரக்தி எல்லாம் ஏற்படும் போது மனம் முறிவும் வாழ்க்கையில் பிரிவும் ஏற்படுகிறது. அப்ப இருவருமே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் ஆரம்ப நிலை தந்திராவை அனுபவித்து ருசித்து பார்த்துவிட்டு உயர்நிலை தந்திராவிற்கு வர வேண்டும். இந்த உயர்நிலை தந்திராவில் அந்த 7 ஆதார சக்கரங்கள் என்று சொன்னோம் பார், அதில் என்ன சொல்கிறது என்றால், வெளி உலகில் இருக்கின்ற ஆணையோ பெண்ணையோ, ஒரு ஆணாலோ பெண்ணாலோ முழுமையாக காலம் முழுவதும் திருப்தி அடைய செய்ய முடியாது என்று சொல்கிறது. வெளி உலகில் இருக்கின்ற ஒரு ஆணையோ பெண்ணையோ, ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு ஆண் வெளியுலகில் இருக்கின்ற பெண்ணை முழுமையாக திருப்தி அடைய செய்ய முடியாது. ஒரு பெண் வெளி உலகில் இருக்கின்ற ஆணை முழுமையாக காலம் முழுவதும் திருப்தி அடைய செய்ய முடியாது. குறிப்பாக தாம்பத்தியத்தில்
முழுமையாக காலம் முழுவதும் திருப்தி அடைய செய்ய முடியாது என்பதுதான் ஆரம்ப நிலை தந்திராவின் கடைசி நிலை ஆகும். அப்போ இந்த நிலையில் என்ன என்றால், இந்த 7 ஆதார சக்கரங்களுக்குள்ளவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் உண்டு. இந்த ஆண் தன்மை பெண் தன்மையோடு உள்ளே உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு ஆண் தனக்குள்ளே இருக்கின்ற பெண் தன்மையோடு அவன் உறவு கொள்ள வேண்டும், கலப்பு செய்ய வேண்டும். அப்போது அதில் கிடைக்கின்ற இன்பம் படிப்படியாக மேல் நோக்கி வரும் என்று உயர்நிலை தந்திரா சொல்கிறது. எப்படி? ஒரு மனிதனுக்கு 6 ஆதார 7 ஆதார சக்கரங்கள் என்று வைத்துக் கொள்வோம். இதில் ஒரு ஆணுக்கு மூலாதாரம் இருக்கிறது அல்லவா, முதல் சக்கரம் அது ஆணாகும். அந்த 2வது சக்கரம் சுவாதிஷ்டானம் என்பது பெண்ணாகும். இப்ப இந்த ஆண் தன்மை இருக்கின்ற மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டானம் என்ற பெண் சக்கரத்தோடு உறவாடி ஒன்று கூடி கலப்பு செய்யும் போது அதில் ஒரு பரவசம் ஏற்படுகிறது. சக்கரங்களுடைய தன்மைகள் வெளியே ஆண் பெண் சேர்வதற்கு பதிலாக உடலுக்குள்ளேயே இருக்கின்ற ஆண் சக்கரமும் பெண் சக்கரமும் இரு தன்மைகளும் ஒன்று சேருது. அதிலிருந்து கிடைக்கின்ற இன்பம் படிப்படியாக மேல் நோக்கி வர வேண்டும். இவ்வாறு 6 ஆதார சக்கரங்களில் 3 பெண்ணாகவும் 3 ஆணாகவும் ஆணுக்கும் இருக்கிறது, பெண்ணுக்கும் இருக்கிறது. பெண்ணானவள் மூலாதாரம் பெண் தன்மையாகும், அவளுடைய சுவாதிஷ்டானம் ஆண் தன்மையாகும். அப்போ ஒவ்வொரு படிநிலையாக மேலேறி 3 முறை உறவு இங்கே நடக்கிறது. 2 ஆதார சக்கரங்களுக்கு ஒரு உறவு, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ஒரு கலப்பு முறை, அதுக்கப்பால மணிப்பூரக்கும் விசுத்தி ஒரு கலப்பு முறை, அதுக்கப்பால பார்த்தீங்கன்னா அனாதகம் விசுத்தியும் ஆங்கனாவும் ஒரு கலப்பு முறை. அப்போ 2மா ஆண் தன்மை பெண் தன்மை, ஆண் தன்மை பெண் தன்மை மாறி மாறி வரும்போது அதில் கிடைக்கின்ற இன்பம் கடைசியாக ஒன்று சேர்ந்து துரியம் என்று சகஸ்ராநாமத்தில் வந்து அமரும் போது அது பரவச பேரானந்த நிலையை தருகிறது. இது இறைவனோடு கலக்கின்ற இறை ஐக்கியமாகும், சிவசக்தி ஐக்கியமாகும். இந்த நிலையில் அங்கே இருவரும் இங்கே கலந்து விடுகிறார்கள். ஒருவன் ஆணாக இருக்கும்போது பிரபஞ்சம் பெண்ணாக மாறுகிறது, பெண்ணாக இருப்பவர்கள் பிரபஞ்சம் ஆணாக மாறுகிறது. அப்போ இருவரும் அங்கு கலப்பு ஏற்படும் போது இதுவே உச்ச கலப்பு, உயர்ந்த கலப்பு, இதுவே சரியான உறவு முறை, கலப்பு முறை என்று யோகங்கள் கூறுகிறது. இந்த நிலையை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அவன் இறைவனோடு தொடர்பு கொள்கிறான், தெய்வத்தோடு தொடர்பு கொள்கிறான், கடவுளோடு கலந்து விடுகிறான். இந்த நிலையிலே அவன் மரணம் அடையும் போது அவன் மறுபிறப்பில்லா நிலையை அடைகிறான். இதுதான் மோட்சம், முக்தி, சிவநிலை, வீடு வேறு, நிர்வாணம் என்று பல பெயரால் அழைக்கப்படுகின்ற உயர்ந்த நிலை. இந்த நிலையை தியானத்தின் மூலமாக, பிரஞ்சையின் மூலமாக அடைய வேண்டும். இதற்கு சரியான தியான முறைகள் இருக்கிறது. தியான முறைகள் மூலமாக இதை நாம் ஒவ்வொரு சக்கராசா ஆக்டிவேட் பண்ணி வரும்போது அந்த நிலை ஏற்படுகிறது. இதுதான் சச்சிதானந்த நிலை என்று சொல்கிறார்கள். இதுதான் சச்சித் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய சச்சிதானந்த நிலை. இந்த நிலையைத்தான் உயர்நிலை தந்திராவானது எடுத்து காட்டுகிறது. இது என்னுடைய வகுப்பில் உயர்நிலை தந்திராவானது கற்றுத்தரப்படுகிறது. விருப்பம் இருப்பவர்கள் ஆரம்ப நிலை தந்திரா தாம்பத்திய கலையும் கற்றுக்கொள்ளலாம். உயர்நிலை தந்திராவினுடைய யோக சக்கரனுடைய உச்சநிலையையும் கற்றுக்கொள்ளலாம். புரிந்துதா? சந்தோஷம்.